தமிழ்நாடு ஃபுல்லாக வேலைவாய்ப்பு தகவல்களை இலவசமாக வழங்குகிற என்கே ஜாப்ஸ்ன்ற ஜாப் போர்ட்டலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட், உங்கள் கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயர் தேவைன்னா பேப்பரில் ஆட் கொடுக்குற மாதிரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஆட் கொடுத்துக்கலாம். அதுக்கு சார்ஜபிள் எதுவும் கிடையாது. செகண்ட், உங்களுக்கு இம்மிடியட்டாக ஒரு ஜாப் தேவை அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நிறைய ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பெட்டரான ஒரு ஜாப்பை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ரீ சர்வீஸ் தான், சார்ஜபிள் எதுவும் கிடையாது. ஸோ இந்த வெப்சைட் முழுக்க ஒரு இலவச வெப்சைட். நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் அந்த அமௌண்ட் எங்கேயும் பே பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ வெப்சைட்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் ப்ரௌசரோட யூஆரில் www.nkjobs.net அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வரும். இதுதான் அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். சைடில் ஒரு மெனு பார் இருக்கும். இதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு பார் ஒன்று ஓப்பன் ஆகும், சைட் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். ஆல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாப் லிஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ தமிழ்நாட்டில் கரண்ட்டில் என்னென்ன வேக்கன்ட் போயிட்டுருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது டெக்னிக்கல் ஸ்டாஃப் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், டெக்னிக்கல் ஸ்டாஃப் பிஇ இசிஇ, டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து இந்த வெப்சைட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ இதில் பெட்டரான ஒரு ஜாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிஇ மெக்கானிக்கல் ஜாப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே அந்த ஜாபை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஜாப் உங்களுக்கு ஓகேனா, உங்களுக்கு இன்டர்வியூ போகணுன்னா இந்த கம்பெனியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ கம்பெனி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கீழேயும் கொடுத்துருக்காங்க. இதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக லாகின் பேஜுக்கு போகும். ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் மெம்பராக இருக்கவங்க உங்களோட இமெயில் ஐடி இல்லைனா மொபைல் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் வியூ ஆகும். அப்படி இல்லாதவங்க கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ரீஎன்ட்ரு பாஸ்வேர்ட் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஜாபோட கம்பெனி டீட்டெயில்ஸ் வியூ ஆகும். ஸோ ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் நான் மெம்பர் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய இமெயில் ஐடி கொடுத்து இப்போ நான் லாகின் பண்ணுறேன். லாகின் ஆன உடனே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான கம்பெனி டீட்டெயில்ஸ் கீழே வியூ ஆகுது, இந்த பாக்ஸ்லேயும் வியூ ஆகுது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மெசேஜை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஷேர் வியா வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் இப்போ இந்த குரூப்புக்கு நான் இந்த மெசேஜை ஷேர் பண்ணுறேன். இந்த குரூப்புக்கு இந்த மெசேஜ் ஷேர் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கும். இந்த மெசேஜை பார்க்குறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா டேரெக்டாக அந்த ஜாப் மெசேஜஸ்க்கு வந்துடும். அடுத்து ஜாப்ஸ் பை ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரோலுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் இங்கே கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருவாங்க. இதில் அக்கௌண்டன்ட், அனிமேஷன், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி உங்கள் ரோலுக்கு ஏற்ற மாதிரியான இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ அக்கௌண்டன்ட் ஜாபை செலக்ட் பண்ணிங்கன்னா அக்கௌண்டன்ட் ஜாப் மட்டுமே வரும். அடுத்து ஜாப் டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப், சீசன் ஜாப், டெம்பரரி ஜாப், இந்த மாதிரி ஜாப்ஸில் என்னென்ன கேட்டகரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் சீசன் ஜாப் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது சீசன் ஜாப் ஏதாவது ஆஃபர் போயிட்டு இருந்ததுன்னா அது மட்டும் உங்களுக்கு வரும். அடுத்து ஜாப்ஸ் பை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மேப் வியூ ஆகும். இந்த மேப்பில் இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக், இப்போது திருச்சியை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா திருச்சிக்குள்ளே என்னென்ன வேக்கன்ட் இருக்கோ அது மட்டும் வரும். ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இப்போ கரண்ட்டில் என்னென்ன வேக்கன்ட் போயிட்டுருக்கு அப்படின்ற எல்லா ஜாப்ஸையும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ திருச்சிக்குள்ளே இப்போ என்னென்ன வேக்கன்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்துருச்சு. ஒவ்வொரு ஜாபுக்கு கீழேயும் சேவ் திஸ் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான ஜாபை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு வியூ பண்ணி பார்க்கலாம். அடுத்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸாக பிரித்து கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அடுத்த எக்ஸாம் எப்போ வருது, இப்போ கரண்ட்டில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ஜாப் ஃபேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஜாப் ஃபேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ எங்கேயாவது ஜாப் ஃபேர் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ சேலத்தில் ஒரு ஜாப் ஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஜாப் ஃபேரை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு ஜாப் ஃபேர் போகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முன்ன சொன்ன மாதிரியே இந்த வெப்சைட் முழுக்க ஒரு இலவச வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா ஜாப்ஸுமே ஒரிஜினல் ஜாப்ஸ். ஏன்னா இந்த வெப்சைட்டில் கன்சல்டன்சிக்கு அனுமதி கிடையாது. ஸோ நீங்கள் எந்த இன்டர்வியூ போகிறதுனாலும் நீங்கள் நம்பி போகலாம். நீங்கள் இன்டர்வியூ போகிற இடத்துல யாரும் ஜாபுக்காக அமௌண்ட் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் யாராவது அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட நேமையும் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ண அவரோட நேமையும் எடுத்துகிட்டு இந்த வெப்சைட் சைட்டில் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபீட்பேக் மூலிமா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு தெரிவிக்கலாம். அவங்க இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் வெப்சைட்டில் வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அவங்க வெப்சைட்டோட நம்பர் இருக்கும். அந்த நம்பர் மூலிமா கூட நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நிறைய ஹெல்ப் பண்ணலாம். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.